பெரியவர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, சகோதர சகோதரிகளே, பெரும் எழுச்சியோடு இங்கே வந்து நின்று கொண்டிருக்கிறீர்கள். எப்பொழுதுமே அரசியல் சொல்வாங்க, பெண்களும் இளைஞர்களும் வீதிக்கு வந்துவிட்டால் பெரிய அரசியல் புரட்சி களத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்வாங்க. அப்படிப்பட்ட அரசியல் புரட்சி என்று பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். எல்லா சகோதர சகோதரிகள், பெண்கள் எல்லோரும் களத்தில் நின்று கொண்டிருக்கிறீர்கள். குழந்தைகளோடு, தாய்மார்கள் எல்லோரும் முதல்ல உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். காரணம், இது உங்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை. ஏதோ ஒரு காரணத்துக்காக எங்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றது. நிச்சயமாக அரசியல் மாற்றம் நடக்கும். அதே நேரத்தில் லஞ்சலாவண்யம் இல்லாத ஒரு மக்கள் பிரதிநிதியாக உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலை செயல்படுவார் என்கின்ற முழு நம்பிக்கையோடு இங்கே நீங்கள் வந்திருக்கிறீர்கள். ஐயா, இந்த தேர்தலை பொறுத்தவரை தாய்மார்கள, இது கட்சியை பார்த்து ஓட்டு போடுற தேர்தல் இல்லை. இந்தியாவில் சில தேர்தலை மனிதர்களை பார்த்து ஓட்டு போடுவோம். எந்த கட்சியாக இருந்தாலும் கூட சில தேர்தல் மனிதர்களை பார்த்து ஓட்டு போடுவோம். அப்படிப்பட்ட தேர்தல் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பார்த்து நாம் வாக்களிக்கின்றோம். கடந்த 10 ஆண்டுகளாக முழுமையாக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக பாடுபடக்கூடிய பிரதமர் அவர்கள் தன்னுடைய தாய் இருந்த பொழுது கூட வெறும் 2 மணி நேரம் ஈமச்சடங்களை இருந்துவிட்டு அரசு விழாக்களை மறுபடியும் பங்கேற்ற ஒரு கடமை உணர்வு இருக்கக்கூடிய ஒரு மனிதன் இன்னைக்கு 3வது முறையாக நம்ம முன்னால் நின்று கொண்டிருக்கின்றார். நாம் எல்லோரும் கூட தீர்மானம் செய்திருக்கின்றோம், இன்னும் வலிமையாக, ஆழமாக, பலமாக 400 பாராளுமன்ற உறுப்பினர்களோடு பிரதமர் அவர்களை அமர்த்த வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். அதே நேரத்தில் ஐயா, பிரதமருக்கு வலிமையாக அமரும் பொழுது நம்ம உள்ளூருக்கு என்ன பிரயோஜனம்? எப்படி நம்முடைய உள்ளூர் பிரச்சனையை நாம் தீர்ப்பது? விவசாய பிரச்சனையாக இருக்கட்டும், தண்ணி பிரச்சனையாக இருக்கட்டும், இங்க இருக்கக்கூடிய விசைத்தறி பிரச்சனையாக இருக்கட்டும், தொழிற்சாலைகள் பிரச்சனையாக இருக்கட்டும், அதையெல்லாம் பாராளுமன்றத்தில் எடுத்து பேசுவதற்கு ஒரு மனிதன் வேண்டும். அந்த மனிதன் பேசும்பொழுது அந்த வார்த்தைக்கு ஒரு மரியாதை இருக்க வேண்டும். அதுவும் ஆளும் கட்சியை சார்ந்த அந்த மனிதன் இருக்கும் பொழுது வேகமாக வேலை செய்ய முடியும். 10 ஆண்டுகளாக மோடி இருந்தும் கூட இங்க இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மௌன விரதம் காத்ததால கோயம்புத்தூர் பகுதிக்கு வர வேண்டிய நல்ல திட்டங்கள் எதுவும் வரலையா? அதனால்தான் உங்களுக்கு முன்னால் நான் அன்பான வேண்டுகோளை வைக்கின்றேன். இந்த முறை மோடி அவர்களை நீங்கள் வெற்றி பெற செய்யும் பொழுது உங்களுடைய அன்பு தம்பி, உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணாமலையும் நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும். உங்களுக்கு சேவகனாக இருப்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறேன். ஐயா, நம்முடைய கனவு பெருசுகையா, ஒரு காவல்துறை அதிகாரியாக 10 ஆண்டு காலம் பணி செய்துவிட்டு அரசியல் இருக்கேன். அது தமிழக அரசியல போராடி கொண்டிருக்கின்றேன். அவர்கள் மத்தியில போராட்டம் தான் எனக்கு வாழ்க்கை.